ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಬಾಗಿಸಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಹ್ವಾನಿಸುವ. ಎಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿರುತ್ತಾರೋ ಅಲ್ಲೊಂದು ಬಿಡುಗಡೆ, ಒಂದು ರಿನ್ಯೂವಲ್ ಆಫ್ ಸೋಲ್. ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಹಿ ವಿಲ್ ಮೇಕ್ ಇಟ್ ನ್ಯೂ. ನಾವೆಷ್ಟೋ ಕೆಲಸಗಳು, ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸೋತೋಗಿ, ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋತೋಗಿ ಬಂದಾಗ ಕೂಡ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೂತ್ಕೊಂಡಾಗ there will be living waters coming out of us. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಬಲ, ಆತನ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಈ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಆಹ್ವಾನಿಸುವ. ನಮ್ಮ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಎಲ್ಲರೂ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. ಎಲ್ಲರೂ ಲೆಟ್ಸ್ ಆಲ್ ಸರೆಂಡರ್. ನನ್ನನ್ನು ನೋಡಿ, ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ ದೇವರೇ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ರಾಜ, ಸತ್ಯದಿಂದ ಆತ್ಮದಿಂದ ಆರಾಧಿಸುವ ಹಾಗೆ ನಿನ್ನ ಒಂದು ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿ ರಾಜ. ಈ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಿನ್ನ ನಾಮ ಮೇಲೆತ್ತಲ್ಪಡಬೇಕು, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಬರಬೇಕು ರಾಜ. ಬಂದಿರುವ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳು ರಾಜ, ಬರಲಿರುವ ಒಳ್ಳೆ ಆತ್ಮಗಳು ರಾಜ, ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅಪ್ಪ. ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ನೀನು ನಡೆಸಿಕೊಡಿಯಪ್ಪ. ಈ ಆರಾಧನೆಯಿಂದ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಬರಲಿ ಅಪ್ಪ. ಬರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೊತೆ ಮಾತನಾಡಿ, ಬರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಬಲಪಡಿಸಿ, ಬರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಿನ್ನ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಿ ರಾಜ. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಘನತೆ ನಿನಗೆ ಮಾತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೇಳಿ ಹೊಂದಿದ್ದೇನೆ ತಂದೆ. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே
கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா அவர் மாறாத தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். நம்ம மேல அவர் நித்திய சூரியனை பிரகாசிக்க பண்ணி அவர் நம்மளை சதா காலம் வழி நடத்துகிற தேவன். உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுத்தபடினாலே உங்களுக்கு பாதைகள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். 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 கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. பிரசன்னம் இறங்குவதாக, பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. அபிஷேகம் ஒவ்வொருத்தரும் உணரட்டும் ராஜா. சந்தோஷத்தோட உணரட்டும் ராஜா. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பெணங்களை எடுத்து போடுகிற கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறீர் என்று உணரட்டும்.
மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம், மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த குரம், நிமிர கூடா கூனி அன்று நிமிர செய்த நேசர்கரம், நிமிர கூடா கூனி அன்று நிமிர செய்த நேசர்கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியனா என் மேல கர்த்தர் கரம், எஸ்தர்னா தெபரானா என் மேல கர்த்தர் கரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவான். எஸ்தர்னா நெகமியனா என் மேல கர்த்தர் கரம், எஸ்தர்னா தெபரானா என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம், கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஒரு சிறுவன் 5 அப்பம் வச்சுட்டு 5 மீனை வச்சுன்னு, ஆண்டவரே இதை வச்சு நான் என்னால முடியும், 5000 பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார். அவரோட அபிஷேகம் நம்ம மேல இருந்துட்டா நம்ம கேட்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வர்களா இருப்போம். தைரியமா எல்லாத்தையும் மேலே வைத்து, ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருக்குது, என்கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருக்குது, இதை வச்சு நன்றி சொல்லுங்க. அவர் அதிசயங்களை செய்யதான் உங்க மேல அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் அதிசயம் செய்யறதுதான் உங்களுக்கு மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நம்புங்க. 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம், 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்திரன்று பாடிய தொட்டு எழுப்பின கரம், வாலிபனே எழுந்திரன்று பாடிய தொட்டு எழுப்பின கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல கேட்டுக்கொண்டே இருங்க. ஆண்டவரோட அபிஷேகம் உங்க மேல இருக்குது இல்லையா? உங்களுக்கு என்ன வேணுமோ, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தாங்கப்பா, அப்பா எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா, எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பா, எனக்கு கீழ்ப்படிதலை தாங்கப்பா, என் மேல இரக்கத்தை வைங்கப்பா, என் மேல அபிஷேகத்தை வைங்க ராஜா. அப்பா நான் நல்ல வழியில போன ஆசைப்படுறேன் ஆண்டவரே. அப்படி நீ கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. எனக்கு ஆரோக்கியம் வேணும், நான் நல்லா எழும்பி நடக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் பிரகாசமா இருக்கணும், நான் தைரியமா இருக்கணும், நான் கம்பீரமா நடக்கணும், எல்லாருக்கும் நான் பிரகாசமா இருக்கணும் கேளுங்க. தலிதாக்கு என்று சொல்லி மரித்தவன தூக்கி நிறுத்தின கரம், தலிதாக்கும் என்று சொல்லி மரித்தவன தூக்கி நிறுத்தின கரம். வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம், வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான்
கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரா நான், நெகமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான், தேவரால் நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா நான், நெகமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான், தேவரால் நான், என் மேல கர்த்தர் கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா கூனி என்று நிமிர செய்த நேசர் கரம். நிமிரக்கூடா கூனி என்று நிமிர செய்த தப்புத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். 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 ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள். எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, கர்த்தரோட கரம் உங்க மேல, தலைமையில கைகளை வைத்து, ஆண்டவரே உங்களுடைய கரம் எனக்குள்ள இருக்குது, உங்களுடைய கரம் எனக்குள்ள இருக்குதுன்னு சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. ஏசப்போட கரம் உங்களை விட்டு வெளியே போகவும் இல்லை, தூரம் போகவும் இல்லை. அவரோட உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை பார்க்கிற கூட்டம் எல்லாம் வெட்கப்பட்டு போகும். உங்களை தலை நிமிர செய்கிற கர்த்தர், தலை நிமிர செய்கிற கர்த்தர். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதை நம்புறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறார். இதுவரையும் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். இதுவரை அற்புதம் செய்கிற தேவன். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ரீமா கபா துரி ரீ ரபா தரபல ரபா சந்த ஓரி மாந்தரபா கபதுரி ரபா. பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா, பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. கர்த்தரோட ஆவி எங்களுக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன், எங்கள் முன்பாக செல்கிற தேவன், எங்களுக்கு முன்பாக கோணாலவைகளை எல்லாத்தையும் சரியாக மாற்றுகிற தேவன், கோணாலான காரியங்களை எல்லாத்தையும் சரியாக மாற்றுகிற தேவன். ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்தீரென்று பாடைய தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்தீரென்று பாடைய தொட்டு எழுப்பின கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரா நான், நெகமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான், தேவரால் நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா நான், நெகமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான், தேவரால் நான், என் மேல கர்த்தர் கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். சந்தோஷமாக்குறீங்களா? ஒவ்வொருத்தரோட கேள்விக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா, உள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று
கேட்கறதுக்காக வெளியே வரும். கரெக்டு தானே? ஆனா ஆண்டவரோட வார்த்தை எப்படின்னா, அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா. ஒவ்வொருத்தரோட இருதயத்திலையும் எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ குழப்பங்கள், பிசாசோட விதைகளை போட்டு இருந்தாலும் ஆண்டவர் தோற்றத்தை பார்ப்பாரா இல்லை உள்ளத்தை பார்ப்பாரா? அவர் உள்ளத்தை பார்க்குறாரு. நம்ம உள்ள சின்ன ஒரு தப்பான கேரக்டர்களை பார்த்தாலும் என்ன பண்ணிடுறோம்? ஒரு மனுஷனை வெறுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கெட்ட காரியங்களை பார்த்து தான் உள்ள நெருங்கி வரவே ஆரம்பிக்கிறார். மனுஷனோட இருதயம் பொல்லாங்குனாலும், வேசித்தனத்தினாலும், விபச்சாரத்தினாலும் தீட்டு போயிட்டு போயிருந்தாலும், இந்த மனுஷனோட இருதயத்துல நான் என்னோட நல்ல விதைகளை எடுத்துன்னு வந்து வச்சானா எல்லா தீமையான விதைகள் போயிடும், எல்லா கெட்ட கேரக்டர்கள்லாம் போயிடும் சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தரோட இருதயத்திலையும், ஆழத்தின் இருதயத்திலையும் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சார். ஒவ்வொருத்தரோட இருதயத்திலையும் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்றதை விட்டுட்டு, என்கிட்ட நல்ல குணம் இருக்குது, என்னோட குணத்தை நான் எத்தனை போய் உள்ள வைக்கணும்னு பிரயாசப்படுறாரு. அந்த ஆவி தான் பரிசுத்த ஆவியா இருக்குது. ஏசப்பா சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலனடைந்து, நீங்க என்ன பேசுவீங்க, ஏது பேசுவீங்கன்னு கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல என்னோட ஆவி ஊற்றப்படும், நீங்க பலனடைந்து பேச போகிற காரியத்தை எல்லாம் பேசுவீங்க. அது மட்டும் ஒரு மனுஷனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. எல்லாருமே பிளாங்க் தான். ஒவ்வொரு பிரச்சனையும், ஒரு சுச்சுவேஷன்லயும் எல்லாருமே பிளாங்க் தான். ஆனா சுச்சுவேஷனை தான் பார்க்குவோம். எப்படி பார்க்குவோம்னா, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா சுச்சுவேஷனுக்கு மோசமா இருந்தாதான் அந்த தேவ அபிஷேகம் வேலை செய்யறதுக்கு, அற்புதங்களை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு ரெடியா இருக்கும். பேதுருவை பிடித்து கொண்டு போய் பரிசேயர் முன்னாடியும் சாதுசேயர் முன்னாடியும் நிக்க வைக்கிறாங்க. நீ மீனவன், நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு பரிசேயர்கள் சொன்னாங்க. ஆனா பேதுரு அவன் கேட்ட கேள்விகள் எல்லாம் பரிசேயர்களால சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவன் படிக்காதவனா இருந்தாலும், அவன் மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும், ஆண்டவரோட அபிஷேகம் அவன் மேல இருந்ததுனால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, கேள்வி கேட்க முடியல. என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் பேதுருக்கிட்ட பதில் இருந்தது. அப்போ ஆண்டவர் இருதயத்தை கேட்கிறாரு, உங்களோட இருதயத்தை கேட்கிறாரு. அதுல நான் வாசம் செய்யறேன். உங்ககிட்ட என்ன கேரக்டர் இருக்குதுன்றது முக்கியம் இல்ல, உங்க இருதயத்துல அவர் வந்தாருன்னா என்ன கேரக்டரா மாற போறீங்க அதுதான் முக்கியம். இவ்வளவு நாள் முடியாதத, இவ்வளவு நாள் செய்ய முடியாதத எப்போ நம்ம அவர்கிட்ட நம்மளோட இருதயத்தை கொடுத்தோமோ, அவர் உள்ள வந்தாருன்னா அற்புதத்தை மாதிரி தான் பார்க்கணும். இந்த சாட்சியை நான் இது வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரைஸ்டுக்குள்ள நான் வரும்போது என்னன்னா, பிசினஸ் லாஸ், உடம்பு சரியில்லை, எல்லாமே இழந்து போயிட்டு நான் இயேசுவை ஏத்துக்க போகும்போது வெறும் அவமானம் தான், கடன் தான். ஏன் சொந்த அப்பா அம்மாவே நீ இந்த இயேசுவை ஏத்துக்கிறதா இருந்தா வீட்டு விட்டு வெளியே போயிடுனாங்க. சாரி, அவங்க வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லல, உனக்கு சொத்து வேணும்னா நீ இயேசுவை ஏத்துக்க கூடாது, நம்ம கடவுளை தான் வணங்கணும்னாங்க. ஒரு கடவுள் என்னை காப்பாத்தி இருக்குது, அது உண்மையான கடவுள்னு தெரிஞ்சும் நான் சுயநலமா எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுக்கிற ஆஸ்தி தான் நான் வேணும்னு உட்காந்துருந்தேன்னா இந்த கடவுளை நான் இழந்து போயிடுவேன். அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நீ கர்த்தருக்காக நீ ரோட்டுக்கு வந்தியனா ஆண்டவர் மாளிகைகளை எடுத்துன்னு வைக்குவாருன்னாரு. எனக்கு மாளிகை எல்லாம் தேவையில்லை, என்னை காப்பாத்தின இயேசு, அவருக்காக நான் ரோடத்துக்கு வர்றதுக்கு ரெடி. அவர் என்ன ஃபுல்லா எந்த மாதிரி நடத்துறதுக்கு ரெடியாக்குறாரோ நான் கீழ்படிறதுக்கு ரெடி. ஏன்னா எனக்கு தேவை எங்க அப்பாவோட ஆஸ்தி தேவையில்லை, ஆஸ்தியை பார்த்து நான் வரவனும் இல்லை. என்னைக்கு இயேசுவை நான் ஏத்துக்கணும்னோ எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் என் மனைவியை என்ன பண்ணோம், அட்வான்ஸுக்கு கூட காசு இல்லாத இமிடியேட்டா வெளியே வந்தோம். ஒரு அட்வான்ஸ் பே பண்றதுக்கு கூட காசு இல்லை.
விசுவாசத்துல ஆண்டவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில ஒரு வீடை பார்த்தோம். 50,000 ரூபாய் தான் அட்வான்ஸ், ரெண்ட் 5,500 ரூபாய் ரெண்ட். அந்த 50,000 ரூபாவை ரொட்டேஷன் பண்ண முடியல. ஆனா விசுவாசத்துல சொல்லிட்டு 1 மாசத்துல தரோன்னு சொல்லி ஒரு 15,000 ரூபாய் ரெடி பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் அற்புதமே எதுல நான் நிக்கிறேன்னா காசுல தான் நிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை நம்பின்னு வந்துட்டேன், வேலை இல்லை, ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை, நல்ல கார் வச்சுருந்தேன், நல்ல 2 வீலர் ஒரு 5 2 வீலர் கிட்ட இருந்தது, ஆனா எல்லாத்தையும் வித்தாச்சு. என் ஹாஸ்பிட்டல்ல காரியத்துக்கே எல்லாத்தையும் வித்தாச்சு, கடனோட தான் வெளியே வந்திருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வருஷம், இந்த ஃபர்ஸ்ட் மாதமே, இயேசுவை ஏத்துக்கின ஃபர்ஸ்ட் மாதமே எனக்கு எவ்வளவு தேவைப்படுது? 55,000 ரூபாய் அட்வான்ஸ் பிளஸ் வாடகை கொடுக்கணும். எண்ட் ஆஃப் தி மந்த் 15,000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறோம். வீட்டுக்கும் வந்தாச்சு, அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த 55,000 ரூபாய் 15,000 ரூபாய் மைனஸ் பண்ணா 35,000 ரூபாய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. கரெக்டா ஒரு மாசம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எனக்கு ஒருத்தர் பணம் தரணும், அவர் எங்க போனாருன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப், எல்லாமே சுவிட்ச் ஆஃப் தான், மொபைல் சுவிட்ச் ஆஃப். அவர் நான் எங்க இருக்கிறேன்னு தெரியல, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கரெக்டா ஒரு மாசத்துக்கு 2 நாள் முன்னாடி என் டோர் காலத்தால ஒரு 8:30 மணிக்கு வந்து டோர் தட்டுறாங்க. யாரா இருக்கும்னு போய் பார்த்தா எனக்கு யாரு காசு கொடுக்கணுமோ அவங்க டோருக்கு வெளியே நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தவளுக்கு என்னன்னாக்கா காசு கொடுக்க தான் வந்தாங்களா நான் எதிர்பார்க்கல. அவங்கள பார்த்துட்டே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவர் அது மட்டும் நான் காசு தான் கொடுக்க வந்தேன்னு அவர் என்கிட்ட சொல்லல. முதலாவது விசாரிச்சேன், எங்கப்பா போன, என்ன ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னு விசாரிச்சேன். அவரு என்ன சொன்னாருன்னா, நான் உங்களை தான் ஒரு மாசமா தேடின்னு இருந்தேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நான் 1 மாசமா கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருந்தேன். ஆனா நீங்க வீடை காலி பண்ணிட்டீங்க, எங்க போனீங்கன்னு தெரியல, உங்க பெற்றவங்களும் யாரும் எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லல. நான் தேடிட்டு இருந்தேன், அப்புறமா தான் கடைசியா தெரிஞ்சது நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுன்னு சொல்லி கரெக்டா எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவும் இருந்தது. அவர் முன்னாடி அழுவல, நேரா ரூமுக்கு உள்ள போனேன். நான் கண்ணீரினால விதைக்கப்பட்டது. ஆண்டவர் அற்புதமா அந்த மாசம் செஞ்சாரு. அன்னைக்கு முதல் அற்புதமே பணத்துல தான் நடந்தது. ஒரு மனுஷனுக்கு தேவை பணம் தான், ஆனா அந்த பணம் வேணும்னாலும் விசுவாசம் எங்க வைக்கணுமா இருக்குது? ஆண்டவர்கிட்ட வைக்கமா இருக்குது. எப்போ அவரை நம்பி நான் ரோடுக்கு வந்தனோ அன்னிலிருந்து என்னை கவனிக்க வேண்டியது, என்கிட்ட பேச வேண்டியது, என்னை நடத்த வேண்டியது எல்லாமே இயேசுவா தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணேன். இன்னுமே இந்த கடவுளை விட்டா எனக்கு வேற தேவர்களை இல்லைன்னு டிசைட் பண்ணேன். வைராக்கியமா இருந்தேன். ஒவ்வொரு மாசமும் அற்புதம் மேல அற்புதம், ஒவ்வொரு மாசமும் அற்புதம் மேல அற்புதம். இதுவரையும் நடத்தின தேவன். ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் கஷ்டப்படுறாங்க. ஒரு சேலரியில இருக்கிறவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் பண்றதுக்கு 10 வருஷம் கஷ்டப்படுறாங்க. ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் எடுத்து வச்சாலும், ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் எடுத்து வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம். அதுலயும் பிரச்சனை வந்துடும். 10 வருஷம் கால்குலேஷன் போட்டாலும் 10 லட்சம் எடுத்து வைக்க முடியாது. ஆனா 10 வருஷத்துல ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாரு, வீடை கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு. வேல்யூ பார்த்தா இது மனுஷனால யோசிச்சு பார்த்தாலும் முடியாத ஒரு விஷயம். அப்ப நம்பிக்கை தேவன் மேல வை. உன் வலைகளை ஆண்டவர் வீசுன்னு சொல்றாரு. திரளான மீன்களை கொடுக்கிற கர்த்தர். உன்னை எப்படியா வைக்கணும்னு டிசைட் பண்ணிக்கிறது ஆண்டவர். நீங்க உங்க சொந்த யோசனைகளை போறவர்களா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, போட்டு அந்த டேங்க், சின்ன டேங்க் கட்டினதுலயே ஒரே மீன் கூட சண்டை போட்டு இருப்பீங்க. அந்த மீன் குட்டி விடுமான்னு அவசரப்பட்டு அந்த மீனே வச்சிடுவீங்க. ஆனா அந்த டேங்க் என்ன பண்ண சொல்றாரு, இனிமே உன் மலையை வரப்போகுது,
நீ என்ன பண்ணு, இந்த டேங்கை கட்டிக்கிறல்ல, இதை திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. அதில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன், அதுக்குள்ளேருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து போடும், மற்றொரு குளத்தை நிரப்ப பண்ணுவாங்க, மறுபடியும் அது உங்ககிட்ட ரிவர்ஸ் வரும். ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ இப்படிப்பட்ட ஞானத்துல இருக்கிறவங்க ஆண்டவரை விட்டுட்டு பணத்தை யோசிப்பாங்களா? பணத்தை யோசிப்பாங்களா? இந்த பணம்ன்ற ஜீவ ஊற்று யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த இடத்துல என்ன மறைஞ்சின்னு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம இருதயத்துல மறைஞ்சின்னு இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படி எல்லாத்தையும் அறியாதத தெரிய பண்ணி இருளா இருக்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சமா மாத்துக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ டார்க்னஸ்ல நம்ம போறவங்களா இருந்தாலும் வெளிச்சத்துல நடக்கிறவர்களா இருக்கிறோம். இப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்தி நம்மள சந்தோஷமா வைக்கிறார்ல, அவரை எப்படி நம்ம துதிக்கலாம்? உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினீ, பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. நம்ம எல்லாரும் சாட்சியா இருக்கணும் தான் கர்த்தர் அவரோட ஜீவ தண்ணீரை நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே நான் சாட்சியா நிக்கணும், ஆண்டவரே பொருளாதாரத்துல நான் சாட்சியா நிக்கணும் ராஜா, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புல நான் சாட்சியா இருக்கணும் ராஜா, ஆண்டவரே உம்முடைய நடக்கையில நான் சாட்சியா இருக்கணும் ராஜா, உம்முடைய குணத்துல நான் சாட்சியா இருக்கணும்னு சொல்லுங்க. கேளுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க ராஜா. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினீ, பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா.
உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஊற்றும் அப்பா, ஊற்றும் ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. சொல்லுங்க, எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. உன்னதத்தின் ஆவியை எல்லாம் சபையா சேர்ந்து சொல்லுங்க, சத்தம் வரட்டும். ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகத்துக்கே சாட்சியா நாங்க தான் இருக்கணும். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. சொல்லுங்க, உன்னதத்தின் ஆவி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உலகம் எங்கும் சாட்சி நாங்கள். எல்லா சத்ருவின் வல்லமைகள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போடட்டும். எல்லாம் நிர்மூலமாக்கி போகட்டும். எல்லா சைத்தானோட கண்கள் குருடாகப்படட்டும். எல்லா அபிஷேகம், பொய்யான அபிஷேகம் எல்லாம் நீங்கி போகட்டும். எல்லா சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருத்தரும் இருதயத்திலும் தேவ ஆவி ஊற்றப்படட்டும். தேவ சமாதானம் ஊற்றப்படட்டும் ராஜா. சந்தோஷமா எல்லாருக்கும் சாட்சியா நிற்க உம்முடைய வைராக்கியத்தை தாங்க ராஜா. உம்முடைய அபிஷேகத்தை தாங்க ராஜா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஸ்தோத்திரம்.